வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அகத்தி கோஎஃப்எஸ் 29 சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அனைத்து முளைப்பு திறன் நல்லா வளரக்கூடிய விதைகள் தான். அதேமாதிரி கம்மியான விலைகளில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதுவும் விதைகள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, முழுக்க முழுக்க ஆடுகளை பற்றி தான் இருக்க போது. பொதுவாகவே நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே என்னென்ன இறைகள் கொடுப்போம் அதை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து அடர் தீவனம் தான் தருவோம் ஒரு 6 மணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே நம்ம வந்து அகத்தி குலை அந்த மாதிரி கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டுட்டு ஒரு 12 மணி போல் தண்ணி வச்சுருவோம். திரும்ப ஒரு 2 மணி போல் நம்ம வந்து கோஎஃப்எஸ் 29 வேலி மசால் கட்டி விட்டுருவோம். அதையும் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் பொழுது ஒரு 6 மணி போல் நம்ம வந்து அடர் தீவனம் வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து இந்த காஞ்ச கோஎஃப்எஸ் 29 இலைகள் இருக்கும், அதை கொடுப்போம். அப்புறம் கூளம் கொடுப்போம். இந்த மாதிரி 2யும் கலந்து தான் கொடுப்போம். ஏன்னா ட்ரை ஃபாடரும் முக்கியம்தான். ட்ரை ஃபாடர் குறிப்பாக எப்படின்னா செரிமானம் செய்வதற்கு ரொம்பவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் ட்ரை ஃபாடரும் கொடுக்கணும், பசுந்தீவனமும் கொடுக்கணும், அடர் தீவனமும் கொடுக்கணும். பசுந்தீவனம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவை கம்மி பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எதுவும் பெரிய அளவில் நம்ம இது பண்ணுறாப்புல இல்லை. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை விதைச்சி விட்டோம்னா போதும், 5 வருஷம் வரை வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற விதைகள் எல்லாமே எப்படின்னா இந்த மாதிரி தான், ஒரு வறட்சியும் தாங்கும், அதே மாதிரி அதிகமான அளவில் தண்ணி வந்துருச்சுனாலும் தாங்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க சூழ்நிலையில் அடர் தீவனத்தோட விலைகள் அதிகமான அளவில் ஏறிட்டே போகுது. அதை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இதனால் ஆடுகளுக்கு வந்து உடல் எடை அதிகமான அளவில் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். குறிப்பாக நம்ம இதை கோழிகளுக்கும் கொடுக்கலாம். கோழிகளுக்கும் கட்டி விட்டோம்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை முறை, ஒரு இந்த என்ன சொல்லலாம், குடற்புழு நீக்கம் மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு கசப்புத்தன்மை வாய்ந்த இதாக இருக்கும். அதனால் நம்ம பெரிய லெவலில் இந்த அகத்திக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. ஆனால் அகத்தி போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே தண்ணி வைக்கக்கூடாது, வயிறு ஊதிடும் லைட்டாக. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு மதியான டைம் 1 to 2. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் வேலி மசாலும் கோஎஃப்எஸ் 29 2 சேர்த்து கட்டி விட்ருக்கோம். நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதனுடைய டேஸ்ட்டு எங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு. குறிப்பாக இந்த பசுந்தீவனத்தை கொடுக்காம இப்போ இருக்க காலகட்டங்களில் நிறைய பேர் எப்படின்னா காஞ்ச தீவனத்தையே போட்டு வளர்த்துட்ருக்காங்க. அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, ஆடுகளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்ன்டுவாங்க. இது வந்து சிறுநீர் கோளாறு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் ஒரு சிம்பிளான மெத்தட் தான். வேலைப்பளுக்கள் ரொம்பவும் கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு ஆடுகளை பற்றி எதுவும் சந்தேகம், கோழிகளை பற்றி எதுவும் சந்தேகம்னா கண்டிப்பாக நம்மள நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஒரு முழு காணொலியாகவே எடுத்து போடுவோம். ஃபுல் வீடியோவாக லென்த் வீடியோவாக போடுவோம். இது மூலயமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நானும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன், பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எந்தளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகும். இதை பல பேர் வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.